உங்கள் ஜாதகத்தில் மூளையாக செயல்படும் கிரகம் எது? ஒரு தனி மனிதனுடைய திறமைக்கும் நுண்ணறிவுக்கும் மற்றும் படைப்பு ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் எது என்றால் புதன் பகவான் ஆவார். புதன் பகவான் மற்றவர் சிந்திக்கும் திறனிலிருந்து மாறுபட்டு சிந்தித்து புதியதை ஒன்றை படைக்கும் படைப்பாற்றல் மிக்கவராக மற்றும் ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் விளங்குவார். ஒருவர் இன்னும் இளமையாக இருப்பதற்கு மற்றும் மனதை புதுமையாக வைத்துக் கொள்வதற்கும் புதன் பகவானுடைய பங்கு என்பது அரிதிலானது. புதன் பகவான் கணினியை இயக்க இணையத்தில் கொடி கட்டி பறக்கவும் முடியும். கவிதை படைத்து கதை எழுதி கற்பனை உலகில் பறந்து செல்ல இயலும். இயல், இசை மற்றும் நாடகம் என்று முத்தமிழும் ஒருவர் புகழ்பெற்று விளங்க முத்தமிழ் வித்தகராக திகழ ஜாதகத்தில் புதன் பகவானுடைய பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பாடலை ஏற்ற இசை ரசிக்கும் ஒரு திறமை மிக ரசனைக்கான விளங்க புதன் பகவான் மிகவும் அவசியமான ஒன்றாகும். புள்ளி விவரங்கள் தேடுதல், கணித அறிவில் சிறந்து விலகுதல், ஜோதிடத்தின் வித்தனாக திகழ புதன் பகவான் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். புதன் பகவான் மனிதன் மூளையாக செயல்படக்கூடிய கிரகமாகும். சாஸ்திரங்கள் மற்றும் சமுதாயங்களையும் படைத்தக்கூடிய தன்மை படைத்தவராகும். காவியங்களையும் இலக்கண இலக்கியங்களை படைப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் அதன் மீது ஆர்வம் உண்டாவதற்கும் புதன் பகவானுடைய பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆராய்ச்சி படிப்பதற்கும் மற்றும் ஆராய்ந்து செயல்படுவதற்கும் சிக்கலான புத்திரி அவிழ்ப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பதற்கும் ஆலோசனை வழங்குவதில் மந்திரியாகவும் செயல்படைய கிரகம் தான் புதன் பகவான் ஆவார். மற்றவர் செல்லும் பாதையில் செல்லாமல் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி சமூகத்தில் தனக்கென புதிய இடத்தை உருவாக்கி கொள்பவர் புதன் பகவான் வலிமையாக பெற்ற ஜாதகர் ஆவார். விண்வெளி ஆராய்ச்சிக்கும் புதிய ஒன்றை கண்டுபிடிக்கும் திறன் படைத்தவராக விளங்கும் புதன் பகவான் மிக அவசியமான கிரகமாகும். புதன் பகவான் ஆனவர் மிதனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம் மற்றும் கும்பம் 6 இலக்கணங்களுக்கும் லக்னம் யோகராக செயல்படக்கூடிய கிரகமாகும். சிம்ம அதிபதி சூரியனுக்கு அதிக நட்பு கிரகமாகும். புதன், சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றுக்கு நட்பு கிரகமாக செயல்படுகிறது. புதன் பகவான் சூரியனுடன் அல்லது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பு ஒரு ராசியில் இருக்க வேண்டிய கிரகமாகும். எனவே புதன் பகவான் உள்ளிட்ட கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. வலைப்பணி சந்திரன் கேந்திரத்தில் புதன் பகவான் வலிமை பெற்ற நிலையிலும் அல்லது இயற்கை சுபகரணம் குரு பகவானின் பார்வை பெற்ற நிலையிலும் அந்த புதன் பகவான் அதிக சுபத்தன்மை பெற்று புதனுடைய காரத்துவங்களை படிப்பினையை படிப்படியாக நபராக செயல்படுத்துவார். கன்னி பேசுகிற வங்கி, நிதித்துறை, வேலை, கணினி பேராசிரியர் திகழ்தல், மேடைகளில் ஏறி பேசக்கூடிய தனித்திறன், புள்ளி விவரங்களை தரக்கூடிய புள்ளியல் நிபுணத்துவம், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், ஆர்ட் டைரக்டர், எடிட்டிங், நிகழ்ச்சி தொகுப்பாளர் போன்றவை புதன் சார்ந்த துறைகளாக விளங்குகிறது. இணையத்தை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் துறையில் சிறந்து விளங்குவது, சமூக ஊடகங்களை பயன்படுத்தி புகழ் பெறுதல் போன்றவை புதன் பகவான் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். புதன் பலமான அமைப்பில் பெற்றவர்கள் ஆடிட்டர், செய்தி சேகரிப்பவர், சமூக ஊடகங்களை மற்றும் இணையத்தில் பயன்படுத்தி மார்க்கெட்டிங் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் புதன் பகவானே தனது ஜாதகத்தில் வலிமையாக பெற்றவர் ஆவார். மேலும் மற்றும் விச்சக லக்கணங்களுக்கு புதன் பகவான் அவயோகத்தை தரக்கூடிய தசையாக இருந்தாலும் புதன் பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையிலும் விளங்குகிறது. மேஷ லக்கணத்தில் புதன் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் மற்றும் ஆட்சி பெற்று நிற்பதை விட 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் அதன் தசை வரக்கூடிய காலங்களில் மிகுந்த யோகத்தை ஜாதகர் கொடுக்கிறது. இதேபோல் விருச்சகத்தில் லக்கணத்திற்கும் 8ஆம் இடத்தில் இருப்பதை விட 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தால் அதன் தசை வரும் கூடிய காலங்களில் ஜாதகருக்கு மிக யோக பலனை தருகிறது. மேற்கண்டவங்களில் இந்த யோகத்தை தருவது கீழ்கண்ட விதி அடிப்படையில் புதன் பகவான் ஆனவர் ஜாதகத்துக்கு மேஷம், விருச்சகம் லக்னத்திற்கு தசை நல்ல பலனை தருகிறது. பாவத் பாவக அமைப்புப்படி ஒரு கிரகம் ஒரு ஆதிபத்தியம் பெற்று கிரகமாக இருந்தால் அந்த ஆதிபத்தியத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறதா அவை சார்ந்த பலனை அதிகமாக தரும் அமைப்பை பெறுகிறது. புதன் பகவான் உங்களுக்கு அறிவுக்கும் மற்றும் உணர்வுக்கும் மூளையாக செயல்படுகிற கிரகமாக விளங்குகிறது. புதன் வலிமை பெற்று பாவத்துவம் அடையாமல் இயற்கை சுவர்களை பார்க்கப்படும் நிலையை மனிதனை அறிவலாக மாற்றி அழகு பார்க்கிறது. புதன் பகவான் தன் சுபத்துவம் படிநிலை ஏற்ப ஒரு மனிதனை அறிவாற்றல் அகிலத்தை ஆளக்கூடிய மனிதராக ஒரு மாற்றுகிறது.